சில காயங்கள் வெளியில் தெரியாது. ஆனா, அது உள்ளுக்குள்ள நம்மள மெதுவா உடைச்சுக்கிட்டே இருக்கும். சிலர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, அவங்க உள்ளுக்குள்ள அமைதியா போராடிட்டு இருப்பாங்க. நெறைய காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு. நெறைய டிசப்பாயின்ட்மென்ட்டு, நம்மள நெறைய பேர் முதுகுல குத்திருக்கலாம். நம்மளுடைய தனிமை, நம்மளுடைய வாழ்க்கையில விடாம ஏற்படுற ஃபெயிலியர்ஸு, ரிஜெக்ஷனு இந்த மாதிரி நிறைய ஏமாற்றங்கள். ஸோ, இந்த மாதிரியான எமோஷனல் பெயின் இதையெல்லாம் நாம தாங்கிக்கிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இப்போ நீங்க இந்த நிலைமையில தான் இருக்கீங்க அப்படின்னா, உடல்ல இருக்கிற காயத்த விட இது அதிகமா வலிக்கும் இல்லையா? ஏன்னா உடல்ல இருக்கிற காயம் கூட ஒரு நாள் ஆறிரும். ஆனா நம்ம மனசுல இருக்கிற காயம், நாம அத ஹீல் பண்ணல அப்படின்னா, அது பல ஆண்டுகள் ஆனாலும் அது மாறாது. அப்படியே ஒரு ஆறாத வடுவா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஆறாத வடுவோட இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. அதை எப்படி உங்கள நீங்களே ஆறுதல் படுத்திக்கிறதும், உங்கள நீங்களே அதிலிருந்து வெளிக்கொண்டு வரதுக்கும் நிறைய விஷயங்கள நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனல்ல ஹீல் யுவர் செல்ஃப் அதை தான் பார்க்க போறோம். உடைந்த மனதோட யாராவது நமக்கான உதவியை கொடுப்பாங்களா, யாராவது நமக்கான ஆறுதல் மொழியை கொடுப்பாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற உங்கள் எல்லோருக்குமான பதிவாக இது இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம போகலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஏன் மக்கள் ரொம்ப எமோஷ்னலாக டயர்டாக இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி உலகத்தில் பல பேர் ஃபிசிக்கலி டயர்டாக இல்லை, எமோஷ்னலாக தான் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. பார்க்குறக்கு வெளியில் ரொம்ப நார்மலாக இருப்பாங்க, ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை இன்னும் அவங்க கேரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய தப்பான வார்த்தைகள், நம்மளை புண்படுத்துகிற மாதிரியான பேச்சுக்கள், பிரேக்கப்ஸு, நிறைய தோல்விகள், ரிஜெக்ஷன்ஸு, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் எப்பவுமே தனிமை அப்படின்னு இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதை எல்லாமே சைலண்ட்டாக அவங்க மனசுக்குள்ளேயே அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் இது ரொம்ப ஒரு ஓவர் திங்காகவும் ரொம்ப சோகத்தையும் கொண்டு வரும். ஓகேவா? ஸோ இது எப்பவுமே நம்ம மனசுக்குள்ளே அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் பூராமே அது எப்பவுமே நம்மளை அரிச்சுக்கிட்டே இருக்கும், நம்மளை நிம்மதியாகவே வாழ விடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பொண்ணு எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருப்பாள் வெளியில் பார்க்குறக்கு. அவள் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டா, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணா, எப்போவுமே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பாள். ஆனால் ஒவ்வொரு நாள் நைட்டும் ரொம்ப அழுவாள். ஏன் அப்படின்னா, பல வருடங்களாக அவள் நிறைய பெயினை அவளுக்குள்ளே கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கா, அதை கேரி பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவளுடைய ஃபீலிங்ஸை அவள் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணல. ஸோ மென்டலாக ரொம்ப பிரேக் ஆகிட்டா. அப்போ தான் ஒரு நாள் அவளுக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. ஸ்ட்ராங்கான பீப்புளுக்கு கூட ரெஸ்ட்டு தேவை அப்படின்றத உணர்ந்தா. ஸோ அவள் அதற்கான ஹீலிங்க்கு என்னென்ன தேவையோ அதை அவள் முதல் ஸ்டெப்பு எடுத்து வச்சா. ஓகேவா? அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆறுதலுக்கு, நம்மளுடைய மன சாந்தியப்படுத்துறதுக்கு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன தேவையோ அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய கையில் எடுக்கணும். அதற்கான முதல் அடியை நாம தான் எடுத்து வைக்கணும் இல்லையா? நம்ம என்ன கோ த்ரூ பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி பாஸ்டில் என்ன நம்ம கோ த்ரூ பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தான் தெரியும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஹீலிங் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அக்செப்டன்ஸ். ஓகேவா? நம்ம ஒரு விஷயத்த ஆமாம் இதுதான் இருக்குது, என்னோடய எமோஷன்ஸ் இதுதான் அப்படின்றத நாம் அக்செப்ட் பண்ணணும். ஸோ பலர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பெயினை இக்னோர் பண்ணுறாங்க. மேபி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க நீங்கள் கூட உங்களுக்குள்ளே பெயின் இருக்கும், அதை நீங்கள் இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அப்போது அப்படி தான் இருக்கீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, நாளடைவில் அப்படியே அது உள்ளதாக இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அதை அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா? நான் ஓகே தான், எனக்கு எதுவும் இல்லை, நான் ஸ்ட்ராங்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க எப்படி இருப்பாங்க? ப்ரோக்கனாக இருப்பாங்க இல்லையா? ஸோ ஹீலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான மொமெண்ட் எப்படி அப்படின்னா, உங்களை நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஹானஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் ஹர்ட் ஆகிருக்கேன், நான் கஷ்டப்பட்டிருக்கேன், என்னை கஷ்டப்படுத்தியிருக்காங்க, இல்லை இந்த மொமெண்ட்டில் நானே இந்த விஷயத்த நான் செஞ்சதுனால இதை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுறது அப்படின்றது வீக்னஸ் கிடையாது. அதுதான் நம்மளுடைய ஆறுதலுக்கான, ஹீலிங்க்கான ஆரம்பம். அதெல்லாம் தான் நம்மளுடைய சேட்னஸ்லேருந்தும் அந்த மனசோர்வுலேருந்தும் நம்ம வெளிவரதற்கான முதல் ஆரம்ப படி. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தான், அவன் எக்ஸாமில் ஃபெயில் ஆனான். ஓகேவா? அவன் ஸ்லோவாக கான்ஃபிடென்ட்டை லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மக்கள் என்ன நினைப்பாங்களோ, ஃபேமிலி டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க, என்னோடய ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அவன் ரொம்ப ஹர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் ஒரு நாள் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தான், ஒரு ஃபெயிலியர் என்ன டிஃபைன் பண்ணாது நான் யாருன்றத. ஸோ அந்த ரியலைசேஷனில் அவன் இறங்கினான். அதன் பிறகு அந்த ஹீலிங்க்கான ஜேர்னியில் அவன் இறங்கி அதற்கான முதல் படியில் நல்லா நம்ம படிக்கணும், நம்ம படித்து அடுத்த லெவலில் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இது
என்ன வந்து மற்றவங்க அப்படி நினைப்பாங்களோ இப்படி நினைப்பாங்களோ அந்த ஃப்யூச்சர் தாட்டு அது இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து அதற்கான சொல்யூஷனை அவன் தேடி போனான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எமோஷனல் ஹீலிங்கான சொல்யூஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஸ்டாப் ரன்னிங் ஃப்ரம் யுவர் ஃபீலிங்ஸ். நம்ம வந்து நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றதுலேருந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஓடக்கூடாது. அதை நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும் இல்லையா? நம்ம அதை முன்னாடியே பார்த்தோம். ஸோ அப்போது எல்லாருமே வந்து இப்போ நீங்கள் கூட இருக்கலாம், இல்லை நான் எல்லாருமே அந்த மாதிரி இருப்போம் இல்லையா? நம்ம பெயினை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? சோஷியல் மீடியா, ஃபோனு, நம்மளை நாமே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள், அப்புறம் ஏதாவது வேலை செஞ்சு அது டிஸ்ட்ராக்ஷனில் ஈடுபடுறது, இந்த மாதிரி நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்போது எமோஷன்ஸை வந்து நாம் அவாய்ட் பண்ணுறதுனால அது போயிடாது இல்லையா? அது நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்கும். மேபி அந்த கொஞ்ச நேரம் வந்து நம்ம டிஸ்ட்ராக்ஷனில் இருக்கிறனால, ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால, வேறு ஏதாவது நம்மளே நாமே டிஸ்ட்ராக்ஷனில் இருக்கிறதுனால அது போன மாதிரி தோணலாம். பட் அது அப்போவுமே நமக்குள்ளே தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காரணும். ஓகேவா? உங்கள் ஃபீலிங்கை ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம ஃபீலிங் என்ன அப்படின்றதவே ஃபீல் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதாவது சப்போஸ் உங்களுக்கு வந்து அழுகணும்னு தோணுச்சு அப்படின்னா அழுகலாம். அழுகிறதுனால வந்து வீக்னஸ் கிடையாது. அது வந்து எமோஷ்னலாக நம்மளை வந்து க்ளீன் பண்ணும். நம்ம கொஞ்ச நேரம் அழுதுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து நாம் வந்து ஹீல் ஆகி வெளியே வந்திருப்போம். கொஞ்ச நேரம் அழுதோம், அந்த மாதிரி நம்ம மனசு சோர்வில் இருக்குது அப்படின்னா அது என்ன ஏன் அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப அதை வந்து ஓவர் திங்க் பண்ணணும்னு சொல்லலை. அதை அந்த ஃபீலிங்கை வந்து ஃபீல் பண்ணி அதை நம்ம வெளியில் வரணும். ஓகேவா? ஸோ அதற்கான டைமை எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா 2வது ஸ்டெப் என்னென்னா, ஃபர்கிவ் யுவர் செல்ஃப். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை நாமே செல்ஃப் ப்ளேம் பண்ணிக்குவோம். நீ தான், நம்ம தான் காரணம். இப்போ நானும் அப்படி தான் இருப்பேன், நிறைய பேர் அப்படி இருப்போம். என்னுடைய லைஃப்பில் நான் இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்களுக்கு, முக்கியமான ஒரு சில விஷயங்களுக்கு நான் இந்த மாதிரி தான் நினைப்பேன். நான் தான் காரணம், நம்ம தான் எல்லாம், நம்மளால தான் இப்படி எல்லோரும், நம்மளால தான் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மைண்ட் தாட் வரும். பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? மிஸ்டேக் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அதை வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு வே என்ன அப்படின்றத அதை சூஸ் பண்ணி அதிலேருந்து அதை வெளியே வர பார்க்கணும். நம்ம தான் காரணம் அப்படின்ற அந்த மைண்ட் தாட்டை வந்து எடுத்துடணும். நம்மளுக்கு நாமளே மன்னிப்பு கொடுக்கணும். இப்போ ஒரு சில சமயம் வந்து நம்ம மேலே தப்பே இருக்காது, ஆனால் நம்ம அப்படியே யோசிச்சுட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி தருணங்களில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்லை இது என் மேலே தப்பே கிடையாது, இது நான் ஜஸ்ட் என் மைண்ட் அப்படி யோசிக்குது, ஆனால் நான் அப்படி இல்லைன்னு. இன்னொரு சில சமயங்களில் நிஜமாகவே நாம் தப்பு பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரியான சமயங்களில் ஓகே பரவாயில்ல, எல்லாருமே தப்பு பண்ணுறது தான் அப்படின்ற மாதிரி நம்மளை நாமே மன்னிக்கணும். இதே போல் மற்றவங்களுக்கும் நம்ம மன்னிப்பு கொடுக்கணும். ஸோ மற்றவங்களுக்கு நாம் கொடுக்குற மன்னிப்பு அப்படின்றது நமக்கு நாமே கொடுத்துக்கிற முக்கியமான ஆறுதல். ஓகேவா? ஸோ பாஸ்ட் வெர்ஷனில் எப்படி இருந்தது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் இல்லாமல் ஒரு கரெக்டான டெசிஷன் எடுத்து ஓகே இனி வந்து இது எல்லாமே கரெக்டு தான், நம்மளுக்காகட்டும் மற்றவர்களாகட்டும் நம்ம வந்து அது மன்னிப்பு அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு பெஸ்ட் ஹீலிங்காக இருக்கும். இல்லை நம்ம அவங்கள பார்க்கும்போதாகட்டும், அவங்கள பற்றி நினைக்கும் போதாகட்டும், நம்மளுடைய மைண்ட் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு உணர்வுகள் ஏற்படும். ஒரு வேண்டா வெறுப்பாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் ஏற்படும். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி ஃபர்கிவ் இஸ் த பெஸ்ட் வே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, லீவ் டாக்ஸிக் பீப்புள். ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பாங்க ஒரு சிலர். என்ன அப்படின்னா நம்மளை வந்து எப்போவுமே பீஸ்ஃபுல்லாகவே இருக்க மாட்டாங்க, நம்மளையும் பீஸ்ஃபுல்லாக இருக்க விட மாட்டாங்க. நம்மளை ஏதோ ஒன்று சொல்லி மேனிப்புலேட் பண்ணுவாங்க, நம்மளை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எமோஷ்னலி ட்ரைன் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னும் ஒரு சிலர் வந்து எப்போவுமே தப்பாகவே யோசிப்பாங்க, நெகட்டிவாகவே பேசுவாங்க. நம்ம எவ்வளோதான் அவங்கக்கிட்ட பாசிட்டிவாக பேச முயற்சி பண்ணாலும் திரும்ப திரும்ப நெகட்டிவான விஷயங்கள் மட்டுமே பேசுவாங்க. நாம் ஏதாவது ஒரு விஷயம் வந்து இது இப்படி ஆச்சு, நாங்கள் அங்கே போனோம் அப்படின்னு சொன்னால், நாங்களும் அங்கே போனோம், எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, தப்பாயிடுச்சு, அதனால தான் நாங்கள் அங்கே போகிறதில்ல, எங்களுக்கு அவங்கள பார்த்தா பிடிக்காது, அந்த மாதிரி விடாமல் ஏதாவது தப்பாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான டாக்ஸிக்கான பீப்புளிலேருந்து நாம் வெளியில் வரணும். ஏன்னா நம்மளுடைய தாட் கரெக்டாக இருந்தாலும் இப்படிப்பட்ட பீப்புள்ஸ் இருக்கும்போது அவங்களோட நாம் சேரும்போது அவங்களுடைய தாட் வந்து நம்மளை மேனிப்புலேட் பண்ணும். ஸோ அவங்கள விட்டு விலகி இருக்கிறதே ரொம்ப நல்ல விஷயம். ஓகேவா?
நாட் எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் ஆக்சஸ் டு யுவர் ஹார்ட். ஓகேவா? உங்களுடைய ஹார்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, உங்களுடைய மனதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே டிசர்வ் ஆனவங்க கிடையாது. ஓகேவா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தன் ரொம்ப வருஷமாக டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸோடவே இருந்தான். அவங்க எப்போவுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவனை டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இன்சல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அவனுடைய மென்டலி அவன் ரொம்ப வீக் ஆகிறான். ஒரு நாள் அவன் அந்த சர்க்கிளை விட்டே வெளியில் வரான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக அவன் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். ஆனால் கொஞ்ச நாள் போக போக அதுவே அவனுக்கு ஒரு பீஸ்ஃபுல் ஆயிடுது. மனசில் ஒரு தெளிவு, அமைதி இதெல்லாம் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரியான டாக்ஸிக் பீப்புள்லேருந்து நாம் வெளியே வந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் வேணால் நம்ம ஃபீல் பண்ணலாம், ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்களே அப்படின்னு. ஆனால் அதன் பிறகு நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பில்ட் யுவர் செல்ஃப் அகெயின். நாமே திரும்பவும் முதல்ல இருந்து நம்மளை நாம் கட்டமைக்கணும். ஓகேவா? ஹீலிங் அப்படின்றது ஓல்டு வெர்ஷனுக்கு திரும்புறது கிடையாது, திரும்ப பழைய வெர்ஷனுக்கே திரும்புறது அப்படி கிடையாது. புதுசாக ஸ்ட்ராங்காக நம்மளை நாமே உருவாக்குறது. ஏன்னா நம்ம முன்னாடி தப்பாக இருந்தோம் அப்படின்றதுனால தான் இப்போ நம்ம புது வெர்ஷனுக்கு மாறுறோம் இல்லையா? ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற தீய விஷயங்கள், தப்பான விஷயங்கள், நெகட்டிவ் விஷயங்கள் இதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு திரும்ப நாம் ஹீலாகி புதிய ஒரு மனிதனாக வரணும் அப்படின்னா இந்த பழைய விஷயங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு புது வெர்ஷனுக்கு வரணும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு சில சின்ன எக்ஸாம்பிள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, புது புக்ஸ் படிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு நல்ல பாட்காஸ்ட்டு, இந்த மாதிரி நம்மளுடைய சேனலில் நிறைய புத்தகங்கள் வருது இல்லையா, ஆழ்மனதின் அற்புத சக்தி, அப்புறம் அந்த மாதிரி சிந்தித்து பாரு செல்வந்தனாக அப்படின்ற மாதிரி நிறைய புத்தகங்கள் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? பணம் சார் உளவியல் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி புத்தகங்கள் கேட்குறது, கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறது, எக்ஸசைஸு, ஜேர்னலிங் பண்ணுறது. முக்கியமாக ஜேர்னலிங் பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஜேர்னலிங் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் பாசிட்டிவ் ஹேபிட்ஸு, செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு, இதெல்லாமே உங்களை ஸ்லோவாக உங்களுடைய சோலை உங்களுக்கு திருப்பி கொண்டு வரும். அதன் மூலிமா உங்களுக்கு அமைதி கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற பல பேர் மேபி நீங்களாக கூட இருக்கலாம். இப்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு மிகப்பெரிய போரையே உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கலாம். மிகப்பெரிய விஷயங்களை நீங்கள் கையாண்டுட்ருக்கலாம். இல்லை மேபி யாராவது உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை இன்னும் ரொம்பவும் லைஃப் நமக்கு மட்டும் ஏன் அன்ஃபேராக இருக்குது, இது வாழ்க்கையில் நிறைய பேருக்கு தோணலாம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது, நான் என்ன தப்பு பண்ணேன், நானும் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனால் அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க, ஏன் என் லைஃப் இப்படி இருக்குது, ஏன் காலம் இப்படி இருக்குது, ஏன் கடவுள் இப்படி பண்ணுது அப்படின்ற நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கலாம், உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, உங்கள் மனமும் நீங்களும் அமைதிக்கும், ஆறுதலுக்கும், சந்தோஷத்துக்கும் தகுதியானவங்க. அதை எப்போவுமே மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்போ மேபி உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கிறது அந்த கவலையான, ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன், அதெல்லாம் ஒரு பேட் சாப்டர்லாம் இருக்கலாம். ஆனால் அதுவே முழு ஸ்டோரி இல்லை. ஓகேவா? அதை கண்டிப்பாக நம்புங்க. ஒரு நாள் இந்த பெயினை நினச்சி நீங்கள் அழாமல் இருப்பீங்க. அந்த ஒரு பெயின் தான் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு ஒளியை கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரியான தாட் உங்களுடைய லைஃப்பில் வரலாம். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கானீங்க அப்படின்னு நினச்சி ஃப்யூச்சரில் நீங்கள் பெருமைப்படுவீங்க. ஓகேவா? ஹீலிங் டேக்ஸ் டைம். மன ஆறுதலாகட்டும், எந்த ஒரு விஷயமாகட்டும், அதற்கு சரியான மருந்து அப்படின்றது காலம்தான். ஸோ ஸ்லோ ஹீலிங் கூட நோ ஹீலிங்கை விட பெட்டர் தான் இல்லையா? நம்ம மெதுவாக ஹீல் ஆனாலும் அது சந்தோஷம்தான், அது சிறந்தது தான். ஆனால் ஹீலே ஆகாமல், ஆறுதலே இல்லாமல், எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் நாம் இருக்கிறத விட ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறது நல்லது தான் இல்லையா? அதுவே மிக சிறந்தது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் மனசை டச் பண்ணியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சைலண்ட்டாக உங்களை மாதிரியே நிறைய பேர் சைலண்ட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுடைய லைஃப்பில் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் மீனிங்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.